Hi students, welcome to One Academy. இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 18 and 19 உடைய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் கூட்டுறவு வங்கிகள் அதற்கான மசோதா வந்து நிறைவேற்றம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபால ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க. ஸோ அந்த பில்லுக்கு பேரு பேங்கிங் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2020. சரியா, பேங்கிங் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2020. ஸோ அப்போ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கும்போது முன்னாடி இருந்த ஒரு சட்டத்தை இப்போ அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, அதுல சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க இல்லையா. ஸோ அப்போ எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இந்த ஆக்ட்ல ஒரு சேஞ்சஸ் இப்ப கொண்டு வராங்க. அதான் பேங்கிங் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2020. என்ன சேஞ்ச் கொண்டு வராங்க அப்படின்னா, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சூப்பர்விஷன் கீழே இல்ல. அதனால இப்போ இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை வந்துட்டு ஆர்பிஐ உடைய சூப்பர்விஷனுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அதுதான் வந்து இந்த விஷயம். சோ இதன் மூலமாக கூட்டுறவு வங்கிகள் அனைத்தையும் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது தொடர்பான ஒரு மசோதா இது. அதை வந்து மக்களவையில லோக்சபால நிறைவேற்றிருக்காங்க. சரிங்களா, சோ இது எதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, பேங்கிங் ரெகுலேஷன் பில், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 வந்து இங்க அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. சரியா, அடுத்ததா பெருமாள் முருகன்ஸ் நாவல் மேக்ஸ் த கட். சரி, சோ பெருமாள் முருகன் அப்படின்றவரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாதொரு பாகன் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. இங்கிலீஷ்ல ஒன் பார்ட் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலா ரொம்ப பேசப்பட்டுச்சப்போ 2018 அப்போ பெருமாள் முருகன் எழுதின இந்த நாவல். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாருன்னா, நாவலை எழுத மாட்டேன்னு சொல்லி எழுதாம இருந்திருப்பாரு. இப்ப ரீசெண்டா அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, த ஸ்டோரி ஆஃப் ஏ கோட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் புக்கை தமிழ்ல பூனாச்சி அப்படின்ற பேர்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. சரியா, ஸ்டோரி ஆஃப் ஏ கோட்டை பூனாச்சின்னு சொல்லி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்லேட் பண்ண புக் இருக்கு இல்லையா, அது நேஷனல் புக் அவார்டு அந்த லிஸ்ட்ல வந்து இத ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா, இன்னும் அவார்டு தரல, நேஷனல் புக் அவார்டு அந்த லிஸ்ட்ல இதையும் வந்து ஒன் ஆஃப் த புக்கா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவார்டு கிடைக்குதான்றது அப்புறமா தான் நமக்கு தெரியும். சரியா, ஸோ நல்லா பாருங்க, மாதொரு பாகன் ஒன் பார்ட் உமன் அதை எழுதினவர் பெருமாள் முருகன். ரீசெண்டா ஸ்டோரி ஆஃப் எ கோட் அப்படின்ற புக்கை தமிழ்ல பூனாச்சின்ற பேர்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு, பெருமாள் முருகன். அடுத்ததான், only 21% of households in Tamil Nadu has tap water connections. சரி, ரீசெண்டா வந்துட்டு நம்முடைய ஜல் சக்தி மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஜல் சக்தி மினிஸ்ட்ரி. ஸோ ஜல் சக்தி மினிஸ்ட்ரியுடைய மினிஸ்டர் வந்துட்டு கஜேந்திர சிங் ஷெகாவத். இவர் தான் ஜல் சக்தி மினிஸ்ட்ரியினுடைய மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர் அல்லது யூனியன் மினிஸ்டர் இவர். ஓகேங்களா, கஜேந்திர சிங் ஷெகாவத். அதே மாதிரி ஜல் சக்தி மினிஸ்ட்ரியினுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றவர் யாருன்னா ரட்டன் லால் கட்டாரியா. சரிங்களா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வந்து ரட்டன் லால் கட்டாரியா, கேபினெட் மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத். ஓகே, சோ இப்ப ரீசெண்டா லோக்சபால வந்துட்டு இந்த ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு வந்து இந்த ரட்டன்லால் கட்டாரியா ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதில்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்லி அரௌண்ட் 21% ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஹேஸ் டேப் வாட்டர் கனெக்ஷன்ஸ். தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல 21% ஆஃப் த ஹவுசஸ்ல மட்டும்தான் டேப் வாட்டர் கனெக்ஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ இப்ப எதுக்காக நம்ம இதை பாக்குறோம் அப்படின்னா, இப்படி இந்தியாவுல கிராமப்புறங்கள்ல எல்லா வீடுகளுக்குமே 100% டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜல் ஜீவன் மிஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, போன வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதுக்காகனா 5 வருஷத்துல, அதாவது 2024-25 இந்த வருஷத்துக்குள்ள இந்தியால எல்லா கிராமப்புற வீடுகளுக்கும் டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த மிஷன். சரியா, இப்போதைக்கு 21% தான் ரீச் பண்ணிருக்காங்க. அடுத்ததா, ஆர்கிடெக்ட் ஆஃப் ட்ரெயின் 18 shifted to less prominent post. சரி, ஃபைன். ட்ரெயின் 18 அப்படின்னா என்னன்றது நம்ம பார்த்து நம்ம இங்க வரலாம். சரிங்களா, ஸோ ட்ரெயின் 18 தான் நம்ம வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரெயின் இது. சரியா, ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் இன் இந்தியா மூலமா தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரெயின். இதை நம்ம சென்னையில இருக்கக்கூடிய இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி தான் இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஃபைன். இதை தான் நம்ம வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றோம். இது இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட் இன்ஜின்லெஸ் அண்ட் செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் இது. சரியா, ஹை ஸ்பீடும் கிடையாது, செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின். சரியா, ரொம்ப ஹை ஸ்பீட் இல்லாம செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின், இன்ஜின்லெஸ் ட்ரெயின். இன்ஜின்லெஸ் ட்ரெயின் அப்படிங்கும்போது எலக்ட்ரிசிட்டியில ஓடக்கூடியது, அதான் இன்ஜின்லெஸ் ட்ரெயின் அப்படின்றது. சரியா, அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின்லெஸ் அப்படின்றதுனால பொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்க போது, நமக்கு எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்க போது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கோச்சஸ்லயும் எல்இடி பல்ப்ஸ் வந்து அங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பயோ டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து அதுல இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, சோ இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 160 km/h.
ஃபைன். இதுல இந்த ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது பிப்ரவரி 2019ல டெல்லி டு வாரணாசி அப்படின்ற அந்த ரூட்ல ரன் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பிப்ரவரி 2019ல டெல்லி டு வாரணாசி. செகண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அக்டோபர் 2019ல டெல்லி டு கத்தாரா அந்த ரூட்ல ரன் ஆயிருக்கும். சரியா? ஸோ இந்த ட்ரெயின் 18 டெவலப் பண்ணதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணவர் தான் இந்த சுப்ரான்ஷு அப்படின்றவர். அவரை நம்ம ஆர்கிடெக்ட் ஆஃப் ட்ரெயின் 18 அப்படின்னு சொல்லி சொல்றோம். சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் ட்ரெயின் 18 அப்படின்ட்டு. சரியா? அடுத்ததா இஸ்ரேல், யுஏஇ அண்ட் பஹ்ரைன் சைன் ஆப்ரஹாம் அக்கார்டு. சாரி, ரீசெண்டா யுஏஇ அண்ட் பஹ்ரைன், யுஏஇ அண்ட் பஹ்ரைன் இவங்க ரெண்டு பேருமே இஸ்ரேல் கூட ஒரு அமைதி ஒப்பந்தம், ஒரு பீஸ் டீல் வந்து சைன் பண்றாங்க. சரியா? அந்த டீலுக்கு பேர் தான் ஆப்ரஹாம் அக்கார்டு அப்படின்றது. இதை யார் யார் சைன் பண்றாங்க? யுஏஇ, பஹ்ரைனும் இஸ்ரேலும் இதை சைன் பண்றாங்க. சரிங்களா? சோ இதன் மூலமா இந்த ரெண்டு நாடுகளும் பாத்தீங்கன்னா they will establish embassies and exchange ambassadors and cooperate and work together with Israel. என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க நாட்டினுடைய அம்பாசிடர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இவங்க நாட்டுடைய அம்பாசிடர்ஸ் அவங்க கண்ட்ரிக்கு அனுப்புவாங்க. எம்பசிஸ் வந்து அந்த கண்ட்ரில செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாடும் வந்து they will cooperate and work together. யுஏஇ, பஹ்ரைன் and இஸ்ரேல். அடுத்ததா இந்தியா ஜாயின்ஸ் டிஜிபோட்டி கோட் ஆஃப் கண்டக்ட் ஜெட்டா அமெண்ட்மெண்ட் ஆஸ் அப்சர்வர். ஓகே, இந்தியா வந்து ரீசெண்டா என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த டிஜிபோட்டி கோட் ஆஃப் கண்டக்ட் அல்லது அந்த ஜெண்டா அமெண்ட்மெண்ட் அதோடைய அப்சர்வரா வந்து இந்தியா ஜாயின் பண்ணிருக்காங்க. மெம்பர் கிடையாது, அப்சர்வரா ஜாயின் பண்ணிருக்காங்க. சரி, டிஜிபோட்டி கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஜிபோட்டி எங்க இருக்குன்னா, நான் மேப் எடுத்துட்டு வராம விட்டுட்டேன், ரியலி சாரி. ஸோ இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இங்கதான் இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்கா இருக்கும். ஸோ ஆப்பிரிக்கா கிட்ட இந்த இடத்துல ஒரு ஹார்ன் மாதிரி, ஒரு மூக்கு மாதிரி இருக்கும். ஸோ நான் கூகுள் போய் பாருங்க, ஒரு ஹார்ன் மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல அதுதான் நம்ம கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்னு சொல்லுவோம். கல்ஃப் ஆஃப் ஏடன்றது இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த ஒரு மூக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு டிஜிபோட்டி அப்படின்ற கண்ட்ரி இருக்கும். டிஜிபோட்டி அப்படின்றது இந்த பக்கம் பார்த்தோன்னா ரெட் சி இருக்கும், இந்த பக்கம் ரெட் சி இருக்கும், இந்த பக்கம் இந்தியன் ஓஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிஜிபோட்டி கோட் ஆஃப் கண்டக்ட்ங்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, இதான் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன், அப்புறம் கல்ஃப் ஆஃப் ஏடன், அதுக்கப்புறம் ரெட் சி, இந்த மூணு இடத்துலயும் நடக்கக்கூடிய மெரைன் கிரைம்ஸ் வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த டிஜிபோட்டி கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றது. சரிங்களா? ஸோ மெரைன் கிரைம்ஸ் அப்படின்னா என்ன? அந்த கடற் கொள்ளையர்கள் இவங்களா இருப்பாங்க இல்லையா, இதுதான் வந்து நம்ம மெரைன் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? பைரசி, ஆர்ம்டு ராபரி அகேன்ஸ்ட் த ஷிப்ஸ் இன் த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன், கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்ட் ரெட் சி. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த டிஜிபோட்டி கோட் ஆஃப் கண்டக்ட் ஜெட்டா அமெண்ட்மெண்ட் அப்படின்றது. ஸோ அதுல இந்தியா வந்து ஒரு அப்சர்வரா இப்போ ஜாயின் ஆயிருக்காங்க. மெம்பர் கிடையாது, அப்சர்வர். அடுத்ததா ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ். சரியா? ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் அப்படின்றத வேர்ல்டு பேங்க் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா 116வது ரேங்க் வந்து பிடிச்சிருக்காங்க. சரியா? இதுல வந்து டாப்ல எந்த கண்ட்ரி இருக்காங்கன்னா சிங்கப்பூர் டாப்ல இருக்காங்க. இதுல வேர்ல்டு பேங்க் ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ்ல சிங்கப்பூர் டாப்ல இருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் 116. இந்தியாவோட ரேங்க் 116 இருக்கு. இந்தியாவுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றது முக்கியம். ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? இந்தியாவுக்கு 0.49 இருக்கு. ஸோ மார்க் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கோம். போன வருஷம் நம்ம 0.44 தான் மார்க் இருந்தோம். ஸ்கோர் வந்து 0.44, ரேங்க் வந்து 115 நினைக்கிறேன், 115. ஓகே, இப்போ இந்த வருஷம் இந்தியாவோட ரேங்க் வந்து 116, ஸ்கோர் வந்து 0.49. டாப்ல இருக்கிறது சிங்கப்பூர். சரியா? இந்த ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் 3 விஷயத்தை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணிருக்காங்க. ஒன்னு சர்வைவல், அதாவது எவ்வளவு குழந்தைகள் 5 வயசுக்கு மேல சர்வைவ் ஆகி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்கூல் எஜுகேஷனுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன். அப்புறம் ஹெல்த் அப்படிங்கும்போது எவ்வளவு அடல்ட்ஸ் வந்து சர்வைவ் ஆகி இருக்காங்க, 60 வயசு வந்து எவ்வளவு பேர் ரீச் பண்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து ஹெல்த்தியா க்ரோத் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸ்டண்டிங் ரேட்ஸ் அமாங் த சில்ட்ரன். ஸ்டண்டிங் அப்படின்னா லோ ஹைட் ஃபார் த ஏஜ், அதாவது ஸ்டண்டிங் சொல்லுவாங்க. வயசுக்கேத்த உயரம் இல்லாம இருந்தா ஸ்டண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த மாதிரி ஸ்டண்டிங்லாம் வந்து குழந்தைங்க கிட்ட கம்மியா இருக்கணும். 60 வயசு வரைக்கும் எவ்வளவு பேர் ரீச் ஆகுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுதான் இந்த ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் ரேங்க் பண்றாங்க. சர்வைவல், ஸ்கூல் அண்ட் ஹெல்த். ஓகே, அடுத்ததா குளோபல் ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ். குளோபல் ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸ், இதுலயும் யார் டாப்ல இருக்காங்கன்னா சிங்கப்பூர் டாப்ல இருக்காங்க. குளோபல் ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் சிங்கப்பூர் டாப்ல இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 85வது இடத்துல இந்தியாவை சேர்ந்த ஹைதராபாத் சிட்டி வந்து இருக்கு. சரியா? சோ இந்தியாவுல ஹைதராபாத் வந்து 85வது பிளேஸ்ல இருக்கு. இந்தியால டாப் அப்படின்னா ஹைதராபாத். இந்தியாவில 2வது பிளேஸ்னா செகண்ட் பிளேஸ்ல டெல்லி,
தேர்ட் பிளேஸ்ல மும்பை, ஃபோர்த் பிளேஸ்ல பெங்களூர். சரியா, அது நமக்கு தேவை கிடையாது. ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ்ல வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது சிங்கப்பூர், இந்தியால ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹைதராபாத். இந்த 2 விஷயம் மட்டும் நமக்கு போதும். அடுத்ததான், இந்தியன் எக்கனாமி இஸ் ஹெட்டிங் ஃபார் கே ஷேப்டு ரெக்கவரி அண்ட் இட் ஓன்ட் பி சரி. ரீசெண்டா சில எக்கனாமிஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய எக்கனாமி வந்துட்டு கே ஷேப்டு ரெக்கவரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரொம்பலாம் முக்கியம் இல்லது, சும்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இயர்ஸ் வச்சுக்கோங்க, 2010, 11, 12 ஸோ அப்படின்னு இயர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஜிடிபி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு நாடா இருந்தாலும் என்ன நடக்கும்னா, வருஷம் ஆக ஆக ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். நாட்டோட ஜிடிபின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா இருக்கும்போது. இப்போ என்ன நினைச்சுன்னா, கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்ததுனால இப்படி போயிட்டு இருந்த இந்த ஜிடிபி அப்படின்னாச்சும் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. சரியா, ஸோ நல்லா ஷார்ப்பா டிக்ளைன் ஆகிட்டு திரும்ப குயிக்கா ரெக்கவர் ஆகி திரும்ப க்ரோத் ஆக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வி ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். என்னாச்சுன்னா, டிக்ளைன் ஆச்சு, திரும்ப குயிக்கா ரெக்கவர் ஆகி இப்படி போயிடுச்சு. இதை வி ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா வேற என்ன மாதிரி ரெக்கவரிஸ் இருக்கலாம்னா, இப்போ இப்படி ஓகே, ஸோ ஜிடிபி க்ரோத் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த கொரோனா வைரஸ் டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஜிடிபி வந்து குறையுது, க்ரோத் குறைஞ்சிட்டு திரும்ப ரெக்கவர் ஆக ரொம்ப டைம் எடுத்துக்குது. அப்படின்னா அது நம்ம யூ ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் யூ ஷேப்டு ரெக்கவரி. இதுவே இந்த யூவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூவே வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்து ரெக்கவர் ஆச்சுன்னா அது எலாங்கேட்டட் யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரெக்கவர் ஆகலாம். வேற எந்த மாதிரி வந்து ஒரு எக்கனாமி ரெக்கவர் ஆகலாம்னா, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, கொரோனா வைரஸ் டைம்ல குறைஞ்சிருச்சு, திரும்ப பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு, திரும்பவும் குறைஞ்சி ஒரு நார்மல் லெவல்ல போயிட்டு இருக்கு. இதை வந்து இசட் ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். இது எதனால வரும்னா, ஃபர்ஸ்ட் COVID-19 எக்கனாமி குறைஞ்சிச்சு, திரும்ப பயங்கரமா ரைஸ் ஆச்சு, திரும்ப ஒரு ரீஇன்ஃபெக்ஷனால என்ன பண்ணலாம், திரும்ப குறைஞ்சி அப்படி நார்மல் லெவல்ல போகலாம். இந்த மாதிரி ஒரு வரலாம். அப்புறம் டபிள்யூ ஷேப்டு ரெக்கவரின்னு இருக்கு. டபிள்யூ ஷேப் ரெக்கவரிங் போது ஃபர்ஸ்ட் குறையும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், ஜிடிபி க்ரோத் ரேட் அதிகமாகும், திரும்ப குறையும் ரீஇன்ஃபெக்ஷனால, திரும்ப வரும், திரும்ப போகும். இது டபிள்யூ ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவுக்கு டிஃப்ரெண்டா ஒரு ரெக்கவரி சொல்லியிருக்காங்க, என்னன்னா கே ஷேப்டு ரெக்கவரி அப்படின்ட்டு. அது என்ன கே ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னா, இந்தியாவுல சில செக்டார்ஸ் மட்டும் growth ஆகுறாங்க, சில செக்டார்ஸ் மட்டும் growth ஆகல. அதுதான் வந்து கே ஷேப்டு ரெக்கவரின்னு சொன்னாங்க. சில செக்டார்ஸ் வந்து growth ஆகி மேல போயிட்டே இருக்காங்க, சில செக்டார்ஸ் வந்து கீழே போயிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இப்ப மேல போயிட்டு இருக்காங்கன்னா, டெக்னாலஜி, ரீட்டைல் அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ், இவங்கெல்லாம் வந்து இப்போ growth ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா டிராவல், என்டர்டைன்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபுட் சர்வீசஸ், இவங்க என்ன ஆகுறாங்க, கீழே டிக்ளைன் ஆகிட்டே இருக்காங்க. சரியா, அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க, இந்தியன் எக்கனாமி இஸ் ஹெட்டிங் ஃபார் எ கே ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததான், so prime minister inaugurates the கோசி ரயில் மகா சேது இன் பீகார். ஒண்ணுமே இல்ல, பீகார்ல இந்த கோசி ரயில் மெகா பிரிட்ஜ் அப்படின்றத இப்ப ரீசெண்டா இனாகிரேட் பண்ணிருக்காங்க. சரியா, சோ இது வந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜ். இது வந்து 1.9 கிலோமீட்டர்ஸ் லென்த் இருக்கு. ஓகே, இட் கனெக்ட்ஸ் இந்த ரெண்டு பிளேசஸ் இது கனெக்ட் பண்ணுது, நிர்மாலி அண்ட் பாப்தியா சாகி அப்படின்ற ரெண்டு பிளேசஸ் இது கனெக்ட் பண்ணுது இன் பீகார். கோசி ரயில் மெகா பிரிட்ஜ். ஓகேங்களா, அடுத்தது, சரி, இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிரிட்ஜ். இது இந்தியா நார்த் ஈஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிரிட்ஜ் சொல்லலாம். சரியா, அடுத்ததா, ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷின்சோ அபே இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ரீசெண்டா ரிசைன் பண்ணிருப்பாரு. அதனால அவருக்கு பதிலா யோஷிஹிதே சுகா அப்படின்றவரை பிஎம்ஆ இப்போ எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அன்அகாடமி பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிக்காக நாங்கள் கம்ப்ளீட் கோச்சிங்ஸ் வந்து அதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அன்அகாடமி பிளஸ்ல நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க. என்னோட ரெஃபரல் கோட் வந்துட்டு கௌதம் 43 அப்படின்றத என்னோட ரெஃபரல் கோடு. இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி நீங்க அன்அகாடமி பிளஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.